முடிவா சொல்றேன், என் கண்ணு முன்னாடி இங்க நிக்காத, போட வெளிய. சித்தப்பா தா போன்னு சொன்னா போறேன், அதை விட்டுட்டு சோத்த போட்டேன் சாத்த ஊத்துனேன்னு தொணங்கிட்டு வருத்தமான பங்காளி. பாத்தியாடி, பாத்தியா அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தியா? இதெல்லாம் யாருனால? உன்னால. ஏண்டி உனக்கு நான் ஒருத்தன் பத்தலையா? இன்னொருத்தன் கேக்குதா? ஐயோ, ஏங்க இப்படி அசிங்கமா பேசுறீங்க? இதுக்கு பதிலா என்ன ஒரு அடியே கொண்டு போட்டுருங்க, அப்போது நான் நிம்மி செத்து போயிடுறேன். செய்யாத தப்புக்கு நான் காரணம் பட்டேன்னு தவிர சத்தியமா உங்களுக்கு துரோகம் பண்ணு நினைக்கவே இல்லைங்க. சந்தானம் நானும் ஒரு நாள் கூட தப்பான பழக்கமே கிடையாதுங்க. காட்டுன பண்டாட்டி ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ கடவுளே, இது நான் எப்படி சொல்லி நம்ப வைப்பேன்? சங்கர், இவ அழகிறத பார்த்துட்டு நீ மனசு மாறிடாத. முதல்ல இவளை அவன் உனக்கு அனுப்பி வை. போய் அவன் அண்ணன் வீட்டுல விட்டுட்டு வந்துரு. அப்படிப்பட்டவன் நம்மளுக்கு மருமகளா இருக்கவே முடியாது. அப்பா, நீங்களே சொன்னாலும் இனிமேல் இவ கூட நான் வாழ தயாரா இல்ல. இவளை கொண்டு போய் அவங்க அண்ணன் வீட்லயே விட்டுற வேண்டிதான். அங்கேயே வாழ வெட்டியா கிடந்து சாவட்டும். வேண்டாங்க, எனக்கு வேண்டாங்க. ஐயோ மாமா, உங்களை கெஞ்சி கேட்கிறேன் மாமா. நான் என் அப்பா முகத்தை பிறந்திருந்து பார்த்ததே கிடையாது. உங்களை அப்பாவை நினைச்சு கேட்கிறேன். இந்த வீட்டுல எனக்கு சின்னதொரு இடம் கொடுங்க, எனக்கு அதுவே போதும். உங்களை கெஞ்சி கேட்கிறேன் மாமா. முடியவே முடியாது. இனிமேல் இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. மாமா வேண்டாங்க. நில்லுங்க. என்னாச்சு திலகா? ஏன் இப்படி செஞ்சீங்க? நான் என்னம்மா செஞ்சேன்? அடேங்கப்பா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறத பாரு. ஆமா, எங்க அம்மாவோட நகைய ஏன் வித்தீங்க? காரை வித்திட்டீங்களாமா? ஏன் ஏன் பேச்சு மூச்சே காணோம்? பேசுங்க. அது 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 வந்து திலகா, நானே உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். அதுக்கு எப்படியாப்பட்ட விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்கீங்க? சரியான பித்தலாட்டக்காரனா இருக்கீங்களே. ஏய், யாருடி பித்தலாட்டக்கார? இங்க பார், முதல்ல நான் உன் புருஷன், அத மனசுல வச்சுட்டு பேசு. அப்படிதான் பேசுவேன். என்கிட்ட சொல்லாம நகையை வித்திருக்கீங்க, காரை வித்திருக்கீங்க, அதுக்கு முதல்ல பதில் பேசுங்க. உனக்கு எதுக்கடி சொல்லணும்? எனக்கு இருக்க ஒரு உரிமை இங்க யாருக்கு இருக்கு? வெகு நேர்த்தியா இருக்குங்க நீங்க பேசுறது. எல்லாத்தையும் தூக்கி உங்க தங்கச்சிக்கு கொடுத்துக்கிட்டா அப்புறம் நான் என்ன வீதியில போறதா? என்னடி சொன்னேன்? இங்க பார், உன்னை அடிச்சு பல்லகளெல்லாம் கழட்டி போடுவேன். இந்த மாதிரி கேள்வி கேட்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நீங்க ஒழுக்கமா நடந்திருந்தா நான் ஏன் கேள்வி கேட்க போறேன்? என்னை விட உங்களுக்கு உங்க தங்கச்சி தான் பெருசா போயிட்டாளா? ஆமாண்டி, ஆமா. எனக்கு உன்னை விட என் தங்கச்சி தாண்டி பெருசு. அப்புறம் அப்புறம் நான் எனக்கு இந்த வீட்டுல வெட்டியா? எங்க அப்பா வீட்லயே நான் நிம்மதியா இருந்துக்குவேன். ஓ ஓ, அப்பா வீட்டுக்கு போ. வேண்டாம்.
நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் போக தான் போறேன். அப்பா இப்படிப்பட்ட புருஷனை நான் பார்த்ததே இல்ல சாமி. தங்கச்சி தான் முக்கியமாம்ல, அப்புறம் எதுக்கு இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? இவர் என்ன வேணாலும் பண்ணுவாராம், நாம எதுவுமே கேட்காம வாய மூடிக்கிட்டு இருக்கணுமா? ஏன்னா துரைக்கு நம்ம அடிமை பாரு. பொண்டாட்டியோட அருமை என்னன்னு தனியா கடந்து தவிச்சாதான் புத்தி வரும். தப்புதான் திலகா, அதுக்காக வீட்டை மட்டும் போக திலகா, சொன்னா கேளு. இது பாருங்க, என்ன தடுக்க நீங்க யாரு? திலகா, உங்களுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்ததே இதோட மறந்துருங்க. தப்பி தவறி கூட என் அப்பா வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. இவ வேற புரிஞ்சுக்காம போறாளே. என்னமாச்சு என்னமாச்சு? ஏன் அலற? சொல்லுமா. எப்படி சொல்லுவா? சொல்லக்கூடிய காரியமா அவ பண்ணிருக்கா? என் தங்கச்சி அப்படி என்ன தப்பு பண்ணா மாப்ள? என்ன தப்பு பண்ணாளா? அவளையே கேளு. அம்மா என்னம்மா மாப்ள என்னம்மா சொல்றாரு? அப்படி என்னம்மா நடந்துச்சங்க? அண்ணா, நான் என்ன சொல்லுவேன்? காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையா? நான் பாட்டுக்கு படுத்துட்டு இருந்தேன்டா. சந்தானைய பக்கத்துல படுத்துட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டாங்கடா. என்னம்மா சொல்ற நீ? நிறுத்தடி. 2 பேரும் கட்டுல படுத்துக்கிட்டு என்ன கம்பராமாயண கதையாடி பேசிக்கிட்டு இருந்தீங்க? கல்யாணத்துக்கு முன்னையே நீ இன்னொருத்தங்க கூட பழகனவ தானே? அதுதான் உனக்கு புத்தி கண்ட பக்கம் மேயுது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன என் தங்கச்சி புருஷன் கூட பார்க்க மாட்டேன். என்னமோ யோக்கியமான தங்கச்சியை பெத்து வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப பீத்திக்கிறியே. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இவளுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இத்தோட நம்ம உறவை இங்கேயே முடிச்சுக்கலாம். இப்படி சொல்லாதீங்க மாப்பிள, இப்படி சொல்லாதீங்க. பாலை வெட்டியா என் தங்கச்சி வீட்டுல இருந்தா எல்லாரும் பலவிதமா பேசுவாங்க மாப்பிள, பலவிதமா பேசுவாங்க. சொந்த பந்தம் எல்லாம் இவள கேவலமா பேசுவாங்க மாப்பிள. என் தங்கச்சி வீதியில நடந்து போனா எல்லாருமே குத்தி குத்தி காட்டி பேசுவாங்க மாப்பிள. ஒரு பொண்ணுக்கு 1000 தான் அடிச்சாலும் உதைச்சாலும் அவ புருஷன் கூட இருக்கிறது தான் சந்தோஷம் மாப்பிள. அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க மாப்பிள, கெடுத்துறாதீங்க. என் தங்கச்சிய நீங்க உங்களோடவே கூட்டிட்டு போயிருங்க மாப்பிள, நீங்க உங்களோடவே கூட்டிட்டு போயிருங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உன் பொண்டாட்டி இப்படி பண்ணியிருந்தா மாப்பிள நீ சரின்னு சொல்லிட்டேன்னா மறுபடியும் குடும்பம் நடத்துவியா? நான் முடிவெடுத்தா எடுத்ததான். அதுல இருந்து ஒரு படி கீழே இறங்கி வர மாட்டேன். நான் வரேன். விடுண்ணா, போயிட்டு போறாரு. ஒரு பொண்ணுக்கு புகழ்ந்த இடம் பிறந்த இடம் 2 ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கல்யாணம் ஆயும் பிறந்த இடம் தான் நிரந்தரன்னு என் தலையில எழுதி இருக்குண்ணா. அது யாரால நான் மாத்த முடியும்? அண்ணா, அண்ணீங்கண்ணா. அம்மா நீ ஆளா வெட்டியா என்ன தேடி வந்திருக்கிற. கண்ணி என் கூட
ஆளை பிடிக்கலன்னு என்னை விட்டுட்டு போயிட்டாமா போயிட்டான். என்னடா சொல்ற? அண்ணன் என்ன விட்டுட்டு போயிட்டாங்களா? அம்மா எல்லாம் என்னாலதாம்மா, என்னாலதான், என்னோட தப்புதாம்மா. உங்க அன்னைக்கு தெரியாம அவங்க அம்மா நகையை எடுத்த, காரை வித்த, இதெல்லாம் தெரிஞ்சதுமே அவ எங்கூட வாழை பிடிக்கலின்னு எங்கூட சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கே போயிட்டாமா. அவங்க அப்பா வீட்டுக்கே போயிட்டான். ஐயோ கடவுளே, ஏனா ஏன் உனக்கு சோதனை மேல சோதனை வருது? எல்லாம் இந்த பாவியாலதான். நான் அண்ணி உன்னை விட்டுட்டு போனதுக்கு காரணம் கூட நான் தானேண்ணா. நான் ஒருத்தி உனக்கு தங்கச்சிய பிறந்துட்டு உன்னை பாடா படுத்துறேன்னா. அப்படிலாம் இல்லப்பா, அப்படிலாம் இல்ல அம்மா. திலகாவை கூட நான் எப்படியாவது பேசி சமாளிச்சிருவேன். ஆனா மாப்பிள்ள உறவே அந்து போச்சுன்னு சொல்லிட்டு போறாராமே, உறவே அந்து போச்சுன்னு சொல்லிட்டு போறாரு. என் நெஞ்சு தீலப்பட்ட புழுவா வெந்து துடிக்குதுப்பா, வெந்து துடிக்குது. நான் என்னமா பண்ணுவேன்? அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே, மருதாணி போல என்ன வளர்த்து விட்டாயே. செவந்த இடோ பொறந்த இடோ, முதிர்ந்த இடோ புகுந்த இடோ. உன்னதவ செஞ்சு போட்டோ பண்ணன் தங்காய போட்டோ, உன்னதவ செஞ்சு போட்டோ அண்ணன் தங்க. என்னதான் சொல்லு சந்தானம், நீ பண்ணது மகா தப்பு. அந்த தேவகையை பழி வாங்குறதுக்கோசரம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. இப்போ செய்யாத தப்புக்கு உன்னையும் தானே குற்றவாளியா பாக்குது இந்த ஊரு. இதுதான் சாக்குன்னு உன் சித்தப்பா வேற இனி அண்ணன் பையன் சவகாசமே ஆகாதுன்னு உன்னை துரத்தி விட்டுட்டாரு. அட விடுறாமனோ, பழி வாங்குறதுன்னு ஆரம்பிச்சுட்டா பந்த பாசத்தை எல்லாம் தூக்கி குப்பையில தாண்டா போடணும். உனக்கு ஒண்ணு தெரியுமா சந்தானம், திலகா வேற இளங்கோவை விட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாளாம். பொண்டாட்டி போயிட்டாளேன்னு வருத்தப்படுறதா இல்ல தங்கச்சி வாழா வெட்டியா வந்துட்டாளேன்னு கவலைப்படுறதான்னு தெரியாம அந்த இளங்கோ துடியா துடிக்கிறானா. துடிக்கட்டும்டா அவனோ, துடிக்கட்டும். அவன் துடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் திலகாவுக்கு ஒரு ஆப்பு வச்சு பார்க்கலாமா? நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுது புரியுது, முழுசா நனைஞ்சாச்சு. இனி முக்காடு போட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம பிரிச்ச அந்த தம்பதிகளை திரும்ப ஒண்ணு சேர விடவே கூடாது. அந்த திலகாவையோ அந்த இளங்கோவையோ நிரந்தரமா பிரிச்சு வைக்கணும், சேரவே விடக்கூடாது. ஆமாண்டா மனோ, ஆமா. திலகாவும் பார்க்கறதுக்கு நல்லா மப்பு மந்தாரமா கொழு கொழுன்னு நல்லா தாண்டா இருக்கிறா. நானே கூட நேர்ல மோதி பார்த்துருவேன். ஆனா என்ன பண்றது, உறவு முறையை பார்த்தா அக்கா முறைக்கு வராளடா அவ. கவலை விடு சந்தானா, நீ எதுக்கு அதுக்கெல்லாம் கவலைப்படுற? நான் எதுக்கு இருக்கிற, நான் பாத்துக்கிறேன். அந்த திலகாவை நான் கவனிச்சுக்கிறேன் சந்தானம்.
அண்ணி அண்ணி நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? உன் அண்ணங்கார அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ண பத்தாதுன்னு நீ வேற வந்துட்டியா? ஏன் நீ வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க? வாங்க அண்ணி வீட்டுக்கு. எதுக்கு நீ வரணும்? எதுக்கு வரணும்? தங்கச்சி தான் முக்கியமாம்ல. அண்ணன் தங்கச்சி ஆக்கி தின்னுட்டு கேடுங்க. நான் வேணானா சொன்னேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணா கோபத்துல அப்படி பேசியிருப்பாரு, அதை போய் பெருசா எடுக்குறீங்க. புருஷனை பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம் தானே. ஏய், நீ என்னடி எனக்கு நியாயம் சொல்றது? ஓ நியாயம் தான் ஊரே சிரிச்சு பேசுற அளவுக்கு இருக்கே. கொட்டின புருஷனை விட்டுட்டு கொண்டவன் கூட படுத்தவதானே நீ? நீ எனக்கு புத்தி சொல்ற? அண்ணி, அந்த பாவத்தை நான் செஞ்சிருப்பேன்னு நீங்களும் நம்பிட்டீங்கல்ல. பரவாயில்ல அண்ணி, நீங்க எது வேணா பேசுங்க, என்ன வேணா தீட்டுங்க, நான் எதுவும் சொல்லல. தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் வாங்க அண்ணி. ஏய், அந்த பொண்ணுதான் அவ்வளவு தூரம் கெஞ்சுது. போனா என்னம்மா? அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஏய், இந்த மண்ணுல கிடந்து உருண்டு பெருண்டாலும் அந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன். நீ கிளம்படி. அப்படின்னா நான் வேணும்னா எங்காவது கண்காண இடத்துக்கு போயிடுறேன். அப்பாவது நீங்களும் அண்ணனும் சந்தோஷமா இருப்பீங்கல்ல. அச்சோ, வெறும் கரிசனம் பாரு உனக்கு. முதல்ல இடத்த காலி பண்ணு. கிளம்படி, கிளம்புன்னு சொல்றல. அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அண்ணி. கேடி, இவ்வளவு திட்டுற, கொஞ்சம் கூட உனக்கு சொரணையே கிடையாதா? படி, வெளியே படி. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு பொண்ணா நடந்துக்க. இதெல்லாம் நல்லதுக்கு நான் சொல்லிட்டேன். இங்க பாருப்பா, இந்த வீட்ல நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதான் சொல்லுங்க. பெத்த அப்பங்கிட்ட பேசுற பேச்சா இது? தெரிஞ்சிருந்து கிணத்துல போய் விளாடுறியே, புருஷனே வேண்டான்னு உதறிட்டு வந்துட்டியே, இது நியாயமா? ஏமா, நான் தெரியாம தான் கேட்கறேன். அந்த நகையும் பணமும் போனா போயிட்டு போகுதுமா. அந்த நகையும் பணமா புருஷனோட பெருசு உனக்கு? ஆமா, எனக்கு நகை, பணம், வீடு, வசதி இதெல்லாம் தான் பெருசு. இதுக்கு மேல அந்த ஆளை பத்தி நீங்க இங்க எதுவும் பேசக்கூடாது, சொல்லிட்டேன். என் பொண்ணு எப்பதான் திருந்த போறாளோ, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பா. அவளுக்கு திருந்தவா ஆண்டவா, நீதான். ஏமா ஒரு மாதிரி வர்ற? திலகா ஏதாவது சொன்னாலா? சொல்லியிருப்பா. என்னையவே எடுத்தெறிஞ்சு பேசுறவ இன்னும் ஒண்ணுமும் சொல்லாமலாம் இருப்பா. அதுக்கு தான் நான் அங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னேன். நீ கேட்டியா? அண்ணா விடுண்ணா, அண்ணி தானே பேசுறாங்க, பேசிட்டு போட்டும். எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம், நான் ஒரு பக்கம் அண்ணி ஒரு பக்கண்டு உன்னை வாட்டி வந்துக்கிறோமே, எப்படி நான் தாய்க்கிறேன்?
இப்படித்தான் இருக்கிறேன். என்னம்மா ஆச்சு? என்னம்மா பண்ணுது? அண்ணா தண்ணி கொண்டு வாண்ணா. ஒரே நிமிஷம் இருமா. இங்கம்மா. குடிமா. பாத்து பாத்து மெதுவா மெதுவா குடிமா. அம்மா என்னம்மா ஆச்சு? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதாம்மா? நான் சந்தோஷப்படுறதா இல்ல துக்கப்படுறதான்னு எனக்கு தெரியல. நானே சாவினே கிடக்கிறேன். இந்த நேரத்துல எனக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு கேடா. என்னம்மா சொல்ற? அம்மா அம்மா ஏம்மா இதுக்கு போய் அலற நீ? இங்க பாரு, இது நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம்மா. என்ன நீ தைரியமா இருக்கணும். என்ன மாமான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் வரப்போகுது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு, இந்த விஷயத்தை கேட்டா திலகா, உன் புருஷன், அப்புறம் உன்னோட மாமனார் எல்லாருமே உன்னை பாக்குறதுக்கு ஓடோடி வந்துருவாங்கம்மா, ஓடோடி வந்துருவாங்க. ஏன்னா துக்கத்தை எல்லாம் மனசுல வச்சு மறைச்சிட்டு என்கிட்ட நடிக்கிறியண்ணா? முடியலையேம்மா, முடியலையே அம்மா. இத்தனை சொந்த பந்தம் இருந்து நீ வாய் வருமா இருக்கிறேன்னு சொல்றப்ப ஒரு வாய் சக்கரை போட கூட என்னால முடியலையேம்மா, என்னால முடியலையே அம்மா. மாப்பிள்ளைய உறவே ஆகாதுன்னு விட்டுட்டு போயிட்டாரேம்மா. அவரு சுத்தமா மறந்துட்டாரேம்மா. அண்ணா அவருக்கு என் மேல இருக்கிற அக்கறை எப்பவே விட்டு போச்சுண்ணா. இல்லைண்ணா இத்தனை நாள் கழிச்சு என்னை பார்க்க வந்திருப்பார்ல. அண்ணா எனக்கு யாருமே வேண்டாண்ணா. எனக்கு நீ என் கூட இருந்தாலே போதும்ண்ணா. அம்மா என்னதான் இந்த அண்ணன் உனக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சாலும் ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் கூட இருக்கிற அந்த இது கிடைக்காதம்மா. அம்மா உன் புருஷன் கூட இருந்தாடா நீ சந்தோஷமா இருப்ப. அம்மா இங்க பாருமா, நான் இப்பவே போய் உன் புருஷன் கையில கால விழுந்தாவது உன் புருஷனை நான் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. அம்மா கண்டிப்பா உன் புருஷனை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். இருப்பா அம்மா, இந்த சொம்ப குடிமா. அம்மா அம்மா உனக்கு ஏதாவது வேணுமாம்மா? உனக்கு எது வேணாலும் எது ஆசைப்பட்டாலும் அண்ணன்கிட்ட கேளுமா, அண்ணன் வாங்கிட்டு வர்றேன். அண்ணா எனக்கு எது வேண்டாண்ணா. நீ அங்க போய் அவமானப்படாம வந்தாலே எனக்கு போதும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதம்மா. இங்க பாரு, நீ ஜாக்கிரதையா இரு. என்ன எந்த வேலையும் செய்யாத. அண்ணன் இப்பவே போய் கையோட புருஷனை கூட்டிட்டு வரமா. ஏங்க உங்க குழந்தைய நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு நான் நம்புறேன். என்னை ஏமாத்திடாதீங்க. ஏய் அங்கேயே நில்றா. எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு மறுபடியும் இங்க வர்ற நீ? சித்தப்பா என்னை மன்னிச்சிருங்க சித்தப்பா. நான் பண்ணுனது என்னமோ தப்பு தான். அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஏத்துக்கிறேன். போதும்டா போதும். உன்னுடைய நடிப்பு எனக்கு நல்லா தெரியும். ஏய் பாம்புக்கு பால் பார்க்கறது ஒண்ணு, நீவும் ஒண்ணுங்கிறத இப்பத்தாண்டா தெரிஞ்சுக்கிட்ட. ஏண்டா வெளியே தலகாட்ட முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டியாடா நாயே? ஏன் சித்தப்பா நானா பண்ணாத? வீட்டுக்குள்ள நடந்த விஷயத்த வீதிக்கு கொண்டு போனது யாரு? நீயும் உன் பையனும் தானே சித்தப்பா. இந்த ஊர் உலகத்துல நடக்காததையே நான் பண்ணிட்டேன். நெல்லுக்கு பாயிற தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பாஞ்சிட்டு போகுதுன்னு
கண்டு காணாம இருந்திருந்தா யாருக்கு தெரிய போகுது? டேய், உனக்கு ரொம்ப துளிர் விட்டு போச்சுடா. இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. என்னப்பா வளவளன்னு பேசிக்கிட்டு? காலை கடிக்குதுன்னு தெரிஞ்சும் யாராவது செருப்பை தொடுவாங்களா? கழட்டி விட்டுட்டு போக வேண்டியதானப்பா. எப்படி எப்படி குதர்க்கம் பேசுறதையெல்லாம் பங்காளி கெட்டிக்காரன் தான் போ. எதுவா இருந்தாலும் நேரா பேசுற சங்கரு. இந்த சாட பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா பாட கட்டிடுவோம் பாத்துக்க. மேல கைய வச்சு பாடுறா. யாருக்கு யாரு பாட கட்டுறாங்கன்னு அப்புறம் தெரியும் உனக்கு. டேய் சங்கரு, உனக்கு நேரம் கெட்டுக்குச்சுன்னு நினைக்கிறா. வீணா பிரச்சனை பண்ணாம அமைதியா இருந்துரு. இல்ல, நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சத்தம் கித்தம் போட்ட